உன்னோட லோ கிளாஸ் ஃப்ரெண்ட் கண்மணியோட என்ன தயவு செய்து கம்பேர் பண்ணாத, சொல்லிட்டேன். இதுக்குதான் நான் உங்ககிட்ட பேசுறதே அவாய்ட் பண்றேன். ஒரு நாள் கூட என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லி புரிய வைக்கிறேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? திடீர்னு ஒரு நாள் அப்பா நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாரு. என்னோட லைஃப்ல அப்பான்ற ஒரு கேரக்டர் காணாமலே போயிடுச்சு. எனக்கு அந்த நேரத்துல ரொம்ப ஆறுதல் தேவைப்பட்டுச்சு. கெட்டியா புடிச்சுக்க ஒரு கை தேவைப்பட்டுச்சு. அழணும்னு தோணுச்சுன்னா சாஞ்சுக்க ஒரு தோள் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் வீக்னஸ் வெண்ணிலா, ஒரு பொண்ணு காமிச்சிக்க கூடாது. மா, நான் பொண்ணு இல்லம்மா, அப்ப நான் குழந்தை. அப்பான்ற கேரக்டர் என் லைஃப்ல காணாம போன அதே நாள் தான் அம்மான்ற கேரக்டரும் காணாம போனீங்க. வெண்ணிலா. ஆமாம்மா, எனக்கு ஆறுதல் தேவைப்பட்டப்போ நீங்க பிசினஸ் பிசினஸ்னு என்னை விட்டு தள்ளி போயிட்டீங்க. நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். பக்கத்துல யாருமே இல்ல. அப்பெல்லாம் நான் காவேரி ஆண்டி தோள்ல தாமா சாஞ்சு அழுவேன். கண்மணியோட கையை தான் புடிச்சுப்பேன். நமக்கு அம்மா தேவைப்பட்டப்போ கூட இருந்தாங்கல்ல, அப்பா தேவைப்பட்டப்போ ஆறுதலா இருந்தாங்கல்ல. அவங்க ஏழையா பணக்காரங்களா, அப்பர் கிளாஸா இல்ல லோவர் கிளாஸா, வேலைக்காரியா முதலாளியா, இதெல்லாம் ஒரு சின்ன பொண்ணால பார்க்க முடியாதுமா. கண்மணி எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், ஏ சில நேரம் அம்மாவா கூட இருந்திருக்கா. புரிஞ்சுக்கோங்கம்மா, அன்புக்கு கிளாஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு ரெண்டு மனுஷங்க பக்கத்து பக்கத்துல இருந்தாலே போதும். நீங்க எப்ப என் பக்கத்துல இருந்தீங்கன்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.